ஓம் சாய்ராம். நேத்து நம்ம சிவனேசன் சுவாமிகள் ஷிரடிக்கு வந்ததுலேருந்து அவர் ஷிரடியில எப்படியெல்லாம் சேவை செஞ்சாங்க, அவரோட சமாதி எங்க இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம நேத்து பார்த்தோம். இன்னைக்கு சிவனேசன் சுவாமிகள் பிறந்த ஊரான நாயக்கன் பாளையம், இந்த நாயக்கன் பாளையத்துல சிவனேசன் சுவாமிகளோட கோயிலையும், இந்த நாயக்கன் பாளையத்துல இப்படி ஒரு கோயில் கட்டுறதுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் சிவனேசன் சுவாமிகள் தன் கைப்பட எழுதியதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப நம்ம இருக்கிறது கோயம்புத்தூர் நாயக்கன் பாளையத்தில் உள்ள சாய்பாபா கோயில். இதுதான் சிவனேசன் சுவாமிகள் பிறந்து வளர்ந்த ஊரு. நம்ம முதல்ல விநாயகரை கும்பிட்டுட்டே உள்ளர போய் சிவனேசன் சுவாமிகள் இங்க எப்படி இந்த மாதிரி கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தினாங்க அப்படின்றதே பார்க்கலாம் வாங்க. சிவனேசன் சுவாமிகளுக்கு நிறைய சீடர்கள் இருந்திருக்காங்க. அதுல ஒரு சீடர் பாத்தீங்கன்னா சியாராம். இவங்க சிவனேசன் சுவாமிகளோட மிகப்பெரிய ஒரு சீடர். சிவனேசன் சுவாமிகளோட மறைவுக்கு பிறகு சியாராம் அவங்களோட கனவுல போய் சிவனேசன் சுவாமிகள் என்னோட சொந்த ஊரு கோயம்புத்தூர் நாயக்கன் பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நீ கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி சிவனேசன் சுவாமிகள் முழு விவரத்தையும் சியாராம் அவங்களோட கனவுல போய் சொல்லி இருந்திருக்காங்க. சியாராம், அதுக்கப்புறம் வரதராஜன், அப்புறம் ஒரு டாக்டர், இவங்க எல்லாருமே சேர்ந்து கோயம்புத்தூர் நாயக்கன் பாளையத்துக்கு வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் சிவனேசன் சுவாமிகளோட சொந்த ஊர் தான் கோயம்புத்தூர் அப்படின்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா சிவனேசன் சுவாமிகள் தன்னோட அம்மா மறைவுக்கு பிறகு பம்பாய்க்கு போயிருக்காங்க. பம்பாயிலேருந்து ஷிரடிக்கு போனதுக்கு அப்புறம் ஷிரடியிலே தான் அவங்க கடைசி வரைக்கும் இருந்திருக்காங்க. திரும்பி இங்கே நாயக்கன் பாளையத்துக்கு வரவே இல்லை. இங்க உள்ளவங்களுக்குமே சிவனேசன் சுவாமிகளை பத்தி எந்த தகவலுமே தெரியாம இருந்திருக்கு. சிவனேசன் சுவாமிகளே போய் இந்த சியாராம் அவங்க கிட்ட கனவுல சொன்னதுக்கு அப்புறம் தான் சிவனேசன் சுவாமிகளோட உறவினர்களுக்குமே தெரிஞ்சிருக்கு சிவனேசன் சுவாமிகள் ஷிரடியில தான் சமாதி ஆயிருக்காங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் நாயக்கன் பாளையத்துல சாய்பாபாவுக்கு சிவனேசன் சுவாமிகள்லாம் இங்கே பிரதிஷ்டை பண்ணி வழிபடணும் அப்படின்னு சொல்லி சிவனேசன் சுவாமிகள் அடியவர்கள்லாம் முடிவு பண்ணி இங்கே கோயம்புத்தூர் நாயக்கன் பாளையத்தில் ஒரு கோயில் கட்டுறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஷிரடியில் குருஸ்தான் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இங்கே கோயம்புத்தூர் நாயக்கன் பாளையத்தில் கோயில் கட்டியிருப்பாங்க. அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் முன்னாடி குருஸ்தான். இது அப்படியே இதே மாதிரி தான் இருக்கும். பழைய ஃபோட்டோஸ்லாம் இருந்ததுன்னா எடுத்து பாருங்க, இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், சிவனேசன் சுவாமிகள் குருஸ்தான்ல தான் காலையில எந்திரிச்ச உடனே அங்க பிரதர்ஷனம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பாபா மேல மிகப்பெரிய பக்தி வச்சிருந்திருக்காங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த சாய்பாபா சிலையும் சிவனேசன் சுவாமிகளோட சிலையும் சிவபெருமான், நந்தீஸ்வரர், இவங்க எல்லாத்தையுமே ஷிரடியிலேருந்து தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சிவனேசன் சுவாமிகளோட பாதத்துல பாத்தீங்கன்னா சலங்கை இருக்கு. இந்த சலங்கை சிவனேசன் சுவாமிகள் உபயோகப்படுத்திய சலங்கை. அந்த சலங்கையுமே சிவனேசன் சுவாமிகள்கிட்ட வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த விளக்கு இருக்கு பாத்தீங்களா, இதுவுமே ஷிரடியிலேருந்து எடுத்துட்டு வந்த விளக்கு தான். ஷிரடியில நந்தா தீபத்தை பராமரிச்சதுமே சிவனேசன் சுவாமிகள் தான். நம்ம சாய்பாபா ஏத்தி வச்ச அந்த நந்தா தீபத்தை டெய்லி தொடச்சு சுத்தம் பண்ணி அந்த தீபம் அணையாம பார்த்துக்கிட்டவங்க சிவனேசன் சுவாமிகள். அப்புறம் இந்த விளக்கு பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவனேசன் சுவாமிகள் ஷிரடியில நந்தா தீபத்தை தினசரி பராமரிச்சுட்டு வருவாங்க இல்லையா. அது எப்படின்னா, அதுல உள்ள எண்ணெய் திரி எல்லாம் இந்த விளக்கு இருக்குல்ல, இந்த விளக்குல ஊத்தி வச்சுட்டு அணையாம, பாபா ஏத்தி வச்ச அந்த விளக்கு அணையக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பக்குவமா அந்த தீபத்தையும் அந்த எண்ணெயெல்லாம் எடுத்து இந்த விளக்குல ஊத்தி வச்சுட்டு நந்தா தீபத்தை முழுசா சுத்தம் பண்ணிட்டு திருப்பி இந்த எண்ணெய் இந்த தீபத்தெல்லாம் அதுல மாத்தி வைப்பாங்களாம். நந்தா தீபத்துல அந்த விளக்கு இருக்கு பார்த்தீங்களா, அவர் மாற்றி வச்சாருல்ல, அந்த விளக்கு அப்படியே அப்படியே நாயக்கன் பாளையம் சிவனேசன் சுவாமிகள் கோயிலில் அதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி
அந்த விளக்கு தான் இங்கே எடுத்துட்டு வந்து இங்கே சிவனேசன் சுவாமிகளுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வர்றாங்க. சிவனேசன் சுவாமிகளோட அடியவர்கள் இந்த கோயிலோட பராமரிப்பு பணியை எல்லாமே சிவனேசன் சுவாமிகளோட உறவினர்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க தான் இப்போ இந்த கோயிலை பராமரிச்சுக்கிட்டு வர்றாங்க. இந்த கோயில்லையுமே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தொடர்ந்து அன்னதானம் செய்துட்டு வர்றாங்க. விசேஷ நாட்களில் இந்த கோயிலில் சிறப்பான ஒரு பூஜை நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இது வந்து சிவனேசன் சுவாமிகள் தன் கைப்பட எழுதியது. இதுதான் சிவனேசன் சுவாமிகள் தன் கைப்பட எழுதிய அந்த வார்த்தை. ஸ்தவன மஞ்சரியில் தன் கைப்பட அவர் எழுதியது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த புக்கை சிவனேசன் சுவாமிகள் அவரோட கையாலே கோயம்புத்தூரை சேர்ந்த திரு ராம் அப்படிங்கிறவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க சிவனேசன் சுவாமிகளை நேரடியாக பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷிரடி சாய்பாபாவோட சமாதி மந்திரில் சாய்பாபாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற பாக்கியம் பெற்ற அந்த சாய்ராம் இப்போ நம்ம கூட பேசுவாங்க. நீங்கள் கேளுங்க. ஜெய் சாய்ராம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கோவை பெருநாய்க்கம்பாளையம் அருகில் உள்ள நாய்க்கம்பாளையம் என்ற ஊரில் எழுந்தருளியுள்ள நமது சிவனேசன் ஐயா பூர்வீகமான இடம் இது. இந்த இடத்துல வந்து ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, சிவனேசன் சாமி அவர்களோட பர்த் பிளேஸு, அவர் வாழ்ந்த இடம், இதெல்லாமே இங்கே தான். ஒரு ஸ்டேஜில் அவர் இங்கேருந்து வெளியே போயிடுறாரு, வீட்டை விட்டு போயிடுறாரு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, சிவனேசன் சாமி அவங்க ராமநவமி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. அவங்க பிறந்த அந்த டைமில் வந்து இங்கே இருக்க ராமர் கோயிலேருந்து மணி ஒழிச்சிருக்கு. அது ஒரு நல்ல சகுனமாக வந்து இந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா வந்து அந்த குழந்தைய எடுத்து பார்க்கும்போது முன்னாடி 2 பல்லு பிறந்த குழந்தைக்கு. அது இல்லாமல் வந்து பின்னாடி பார்த்துருக்காங்க, எல்லா முடியும் வந்து சடா முடியாக இருந்திருக்கு. ஒரு முனிவர்களுக்கு உள்ள அந்த அங்கே அடையாளங்கள் வச்சு அவங்க கொஞ்சம் ஆக்சுவலாக பயந்துட்டாங்க. இப்படி ஒரு குழந்தை நமக்கு பிறந்திருக்கு அப்படின்னு. அவங்க உடனே ஒரு ஜோசியரை போய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே, இந்த பையன் வந்து உங்கள்கிட்ட தங்க மாட்டான், விவரம் தெரிஞ்சோடனே அவன் உங்களை விட்டு விலகிடுவான், உங்களை விட்டு விலகி எங்கேயோ போயிடுவான், அதுக்கப்புறம் அவனோட இது பூரா சன்னியாசம்தான், அதனால் அவனை வந்து நீங்கள் பெருசாக எதுவும் இது பண்ணாதீங்க அப்படின்னு. அவங்க பெற்றோர்களும் அதே மாதிரி வளர்த்துறாங்க. அவர் இங்கே இருக்க தான் இந்த ஏரியாவில் அங்கே போவார், இங்கே போவார், அங்கே போய் மலை ஏரியாவில் போய் உட்காருவார். சாப்பிடும் பொழுது கூட வந்து தனியாக உட்காந்து சாப்பிட்றது தான் விரும்புவார். இப்படியே வந்து நாளாக இவர் இங்கேருந்து போகிறாரு. போனால் பாம்பே போகிறாரு, மாதுங்கா போகிறாரு. அப்போ முத்தையா சுவாமிகளை பார்க்குறாரு, நித்யானந்த சுவாமிகளை பார்க்குறாரு. இவங்கெல்லாம் வந்து அவரை இது பண்ணி கடைசியில் வந்து ஒரு ஆன்மீக குரு வந்து நமக்கு வேணும், அவரை வந்து நம்ம நிரந்தரமாக அவரை வந்து நம்ம பிடிக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் அந்த மனசில் வந்து ஏற்றுக்கிட்டது வந்து சாய்பாபா. நேராக ஷிரடி போகிறாரு. ஷிரடி போனோடனே அங்கேருந்து அவரோட பயணம் ஆரம்பிக்குது. ஷிரடிக்குள்ளே வந்து நார்த் இந்தியன்ஸ், அதாவது அவங்க வட இந்தியர்கள் தவிர உள்ளே வந்து யாருமே வந்து அனுமதிக்கப்பட மாட்டாங்க. கோயில் சாத்தினா கோயிலுக்குள்ளே யாருமே இருக்கக்கூடாது. ஆனால் அங்கே வந்து மெயின்டெனன்ஸ் ரூம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன அறை, அந்த ரூமுக்கு வந்து உள்ளே அவர் தங்கறதுக்கு அந்த நிர்வாகம் வந்து அவருக்கு அனுமதி கொடுத்துருக்கு. கடைசி வரைக்கும் அவர் அங்கேயே தான் தங்கியிருந்தார். தங்கியிருந்து அவர் இங்கேருந்து போய் போகும்பொழுது வெறும் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தார். ஆனால் அவர் அங்கே பேசுகிற மொழி வந்து 9 மொழி கற்றுக்கிட்டார். 9 மொழி மக்கள் வரும்பொழுது 9 மொழியில் பேசி அவங்க அத்தனை பேரையும் அரவணைச்சிக்கிட்டு எல்லாருமே இவரை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஸ்டேஜ் அவரோட மெயின் அந்த கோயிலுக்குள்ளே என்ன வேலை அப்படின்னா, எல்லா இடமும் சுத்தமாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கெல்லாம் அங்கே போய் சுத்தம் பண்ணுவார். பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த துவாரங்கள்லாம் சுற்றி எல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பார். இப்படி இருக்கும்போது அந்த ஷிரடிக்குள்ளே வந்து இவருக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து, இவரை வந்து ஒரு தமிழ்நாட்டிலேருந்து வந்தவர்னு ஒரு பாகுபாடு இல்லாமல் இவர் தான் எல்லா லாங்குவேஜும் பேசுகிறாரு. அவங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி இருக்கும்போது 1989 நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேரும் போகிறோம்.
போகும்போது நான் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரானமே அந்த பால் பேடாவோட ஸ்மெல் அப்படியே உள்ளே இழுக்குது. 2 பக்கமும் பால் பேடை. அப்புறம் ஒரு மாதிரி ஒரு உணர்வு. உள்ளே போனோடனேயே நான் தான் பேசுகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறேன், ஏன்டா நம்ம நாகசாயி கோயிலெல்லாம் எவ்வளோ ஜாலியாக போவோம், அப்படி அந்த முறையெல்லாம் எப்படி இருக்கும், போனோமே கும்பிடுவோம், அப்படி பார்த்தேன்னு அவ்வளோ இதாக இருக்கும், இங்கே என்னடா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கும்பொழுது பின்னாடி வந்து ஒரு வாய்ஸ், தம்பி அப்படின்னு. திரும்பி பார்க்குறோம், அப்படியே நிறைய தாடி மீன் அந்த முண்டாசு பாரதியார் மாதிரி கட்டிட்டு நிற்கிறார். தம்பின்னு வாய்ஸ் கேட்டோமே எங்களுக்கு ஆஹா யாரும் நம்ம ஆள் இருக்காங்க இங்கே. நேராக ஓடிட்டோம் 3 பேர். அவர் பக்கத்தில் பண்ணோமே நீங்கள் கோயம்புத்தூரா அப்படின்னு ஷாக் ஆச்சு. என்ன இப்படி பழகுன மாதிரி கேட்குறாரு. ஆமாங்கய்யா நானும் கோயம்புத்தூர் தான். ஆனால் அதுக்கு மேலே எந்த விஷயங்களும் அவரை பற்றி யார்ட்டையும் பகிர்ந்துக்கிறது எங்கள் உட்பட நான் விசாரித்தது வரைக்கும். டைரக்டர் மணிவண்ணன் போயிருக்காரு, அவர் வந்து நாஸ்திகர். அவர்கிட்டே இதே தான் சொல்லியிருக்காரு, நான் கோயம்புத்தூர்காரன் அப்படின்னு. அவர் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி நீங்கள் கோயம்புத்தூரில் எந்த ஏரியானா, அது எல்லா ஏரியா நம்ம ஏரியா தான் தம்பி அப்படின்ட்டு அந்த சாப்டர் அப்படியே மாற்றிடுவார். அதே மாதிரி அங்கே தமிழ் ஆளுங்க யார் போனாலும் அவங்க மேலே ஒரு கண் வச்சுட்டே இருப்பார். அவங்க எங்கே போகிறாங்க, எங்கே வர்றாங்க, எங்கே சாப்பிட்றாங்க, எத்தனை மணிக்கு ரிட்டர்ன் ஆவாங்க, இதெல்லாமே நோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு கைடாகவே இருந்திருக்கு. அதே மாதிரி எங்களுக்கும் பண்ணார். நாங்கள் இந்த மாதிரி தான் குருஸ்தான்லேருந்து நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வரணுன்னு எங்களை வழிமுறை சொல்லி கொடுத்தாரு. நாங்கள் வழிமுறையை பின்பற்றிட்டு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு வெளியே பாரு, துளசி மாலை விற்றுட்ருப்பாங்க, 3 மாலை வாங்கிட்டு வாங்க. என்னடா 3 பேர் 3 மாலை வாங்குறாரு. நாங்கள் வாங்கினோமே பூசாரி எங்கன்னு பார்த்துருந்தாரு, எப்படி கை காமிச்சார். என்ன பூசாரி எப்படி தலையாட்டினாரு, நீங்கள் அவரை போய் பாருங்கன்னாரு. நாங்கள் 3 பேர் போனோம். அவர் மேலே போங்க, மேலே ஏறுங்க. இதெல்லாம் அப்படியே ஒரே பயங்கரமான சர்ப்ரைஸு. சமாதி மந்திரில் மேலே போகிறோம், மேலே போய் மாலை போடுறோம். மாலை போட்டு நான் போய் அப்படியே கணத்தில் முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் கொடுத்துட்டு காதில் வந்து குறைகள்லாம் சொல்லிவிட்டு சாஷ்டாங்கமாக காலில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு. இது எந்த வருஷம் சார்? 89 1989. அப்புறம் வந்தோடனே மறுபடியும் எல்லாம் போய் சுற்றிட்டு வாங்க, போகும்பொழுது என்னை வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னாரு. போனோடனே அவர் அங்கே உள்ளே உட்காந்துருக்காருங்க, அதே ஸ்டைலில் கால் போட்டு அப்படியே உட்காந்துருந்தார். அப்புறம் நாங்கள் வந்தோமே எங்கள் பக்கத்தில் உட்கார வச்சார். எனக்கு ஒரு பாக்கி, நான் தான் ஃபஸ்ட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு அவர்கிட்ட. அப்புறம் இங்கே இப்படி அந்த ஜிபா மாதிரி போட்டிருந்தார், அதுலேருந்து எடுத்தார். பாட்டிகள்லாம் வச்சுருப்பாங்கள்ல சுருக்கு பை, அந்த மாதிரி பை, அதில் வந்து துணியிலேருந்து எடுத்த அந்த ஊதியை வந்து உள்ளே வச்சுருக்காரு. எங்கள் 3 பேருக்கும் பூசி விட்டார். அப்புறம் சாய்நாத் சவண மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, அவர் காலத்தில் வந்து அது எழுதி பிரிண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இங்கேருந்து எழுத்தாளர் மறைந்த எஸ் லட்சுமி இருக்காங்கல்ல, அந்த அம்மா வந்து அங்கே போயிருக்காங்க. போனோடனே இன்னும் தமிழ்நாடுலாம் ஒட்டிக்குவார். அந்த அம்மாவும் பிடிச்சிட்டாரு. பிடிச்சி அந்த அம்மாவெல்லாம் இது பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து சாய்நாத் சவண மஞ்சரி வந்து தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு. எனக்கு வந்து மராத்தி தெரியாது, தாஸ்பன் அவங்க எழுதுனது, எனக்கு மராத்தி தெரியாது, நான் என்ன பண்ணுறதுன்னு. எனக்கு தெரியும், நான் படித்து சொல்கிறேன் தமிழில், நீங்கள் எழுதிடுங்க, அதை அப்படியே நம்ம பிரிண்டிங் கொடுத்துடலாம் அப்படின்னு. அதே நடந்தது. அவங்க எழுதினாங்க, பிரிண்டிங் போச்சு. அங்கங்கே பணம் கலெக்ட் பண்ணி, அப்போல்லாம் அந்த அச்சு தான் பிரிண்டிங். அந்த பிரிண்டிங்கில் வந்து அவர் கொடுத்து எல்லாத்துக்கும் இலவசமாக வந்து கொடுத்தாரு. அதில் வந்து 3 புக்கு எங்களுக்கு கிடச்சிது. 34 வருஷமாக இன்னும் எங்கள் வீட்டில் பூஜை ரூமில் வச்சுருக்கேன். அனுபவம் எனக்கு அதில் வந்து. எங்கள் அக்கா பையன் ஒருத்தன் வந்து மேலேருந்து கீழே வந்து ஃபைனல் கார்டு அடி, அந்த சாய்நாத் சவண மஞ்சரி நான் படித்தே அவன் ரெடியான முடியாதுன்னுட்டாங்க. சிஎம்சி வெள்ளூரெல்லாம் கொண்டு போனேன். அவ்வளோதாங்க, இருக்கிற வரைக்கும் இப்படியே பார்த்துக்குங்க, அப்படியே பெட்டு தான். இன்றைக்கி வந்து அவன் கார் ஓட்டுறான். ஒரு பொண்ணை வந்து அவனே அவனே அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணான். ஒரு பெண் குழந்தை இருக்குது. இப்போ வந்து அதுக்கெல்லாம் அந்த மிராக்கள். எனக்கு காலையில் அப்படியே எந்திரிச்சோன்னே வெறும் குளிச்சுட்டு அந்த துண்டோடு அப்படியே நின்றுவேன் பூஜை ரூம். அதை படிச்சுட்டு வரும்பொழுது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன். இங்கேருந்து பிஹெச்சி கொண்டு போக சொல்லிட்டாங்க அப்படிம்பாங்க. அப்புறம் அங்கேருந்து பிஹெச்சி கொண்டு போவாங்க.
கங்காலேருந்து பிஹெச்சியில் வந்து ஒரு டாக்டர் வந்து நான் பண்ணுறேன், மற்ற எல்லா டாக்டருமே கை விட்டாங்க. இப்போ கங்கா ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர் வந்து அன்னைக்கு ஃபாரினில் இருக்கார். அதனால் அவர் வந்தால் தான் பார்க்க முடியும் அப்படின்னமோ அங்கேயும் சான்ஸ் இல்லை. ஆனால் பிஹெச்சியில் ஒருத்தர் பண்ணுறேன்னா அவர் பண்ணார், சக்ஸஸ். இன்றைக்கி என்ன இதுக்கு கீழே வந்து உணர்வு இல்லை, ஆனால் எல்லாமே பண்ணுறான், எல்லா ஒர்க்கும் பண்ணுறான் அவன். அந்த மாதிரி எனக்கு வந்து அவனை காப்பாற்றி அவனை வந்து ஒரு பெண் குழந்தைக்கு அப்பா வர வரைக்கும் எனக்கு பண்ணது வந்து அந்த பாப்பா தான். அவர் கொடுத்த அந்த இதுதான் சாய்நாத் சவண மஞ்சரி இது. அந்த அதே மாதிரி நான் என்ன பண்ணேன், இதை ஒரு 1,00,000 புக்காவது அடித்து நம்ம எல்லாத்துக்கும் இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கும்பொழுது நான் இங்கே உட்காந்து அதை திங்க் பண்ணுறேன். சிவனேசன் சாமிகளோட சுயசரிதம், 2வது நாக்கியம்பாளையம் கோயிலோட வரலாறு, 3வது வந்து சாய்பாபாவையும் சாய்நாத் சவண மஞ்சரி. அந்த 3ஐயும் வந்து கிளப் பண்ணி ஒரு புக்காக வெளியிடணும்னு என் மனசில் தோணுச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 250 புக்கு தான் நான் ரெடி பண்ணி, ஐயா என்ன நினச்சாரோ அதே மாதிரி இலவசமாக கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து 2000 புக்கு அடித்தேன். இப்போ 2250 புக்கும் வந்து நான் இலவசமாக எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கேன். என்னோடய ஆசை என்ன அப்படின்னா, 1,00,000 புக்கு அடித்து நம்ம ஆயுளுக்குள்ளே இருந்தால் அந்த 1,00,000 புக்கையும் வந்து நம்ம அடித்து எல்லாத்துக்கும் இஷ்யூ பண்ணணும், ஒரு பெரிய பேராசை நடக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த அட்டைப்படத்தில் பார்த்திங்கன்னா உள்ள சிவனேசன் ஐயா ஃபோட்டோ இருக்கும். நான் சும்மா இந்த புக்குக்காக நான் அவரோட ஃபோட்டோ வரையணும்னு நினச்சிட்டு நான் உட்காந்து நான் ஆர்டிஸ்ட்டு பெயிண்டிங் நல்லா பண்ணுவேன். அப்போது திடீர்னு நான் உட்காந்து அப்படியே ஸ்கெட்ச் பண்ணிகிட்டே வர்றேன். அவரை அப்படியே திடீர்னு அப்படியே வர்றாரு, எனக்கு உருவம் முன்னாடியே அப்படியே வருது, கண், மூக்கு, வாய் எல்லாமே அப்படியே நானாக போடுறேன். போட்டு கலரிங் பண்ணி அப்படி ஃபினிஷ் பண்ணி பார்க்குறேன், அப்படியே வந்து உட்காந்துருக்காரு அந்த ஃபோட்டோவில். அதை வந்து இந்த புக்கில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு ஒரு பாக்கியம், நிறைய பாக்கியம். அதே மாதிரி இப்போ நான் எங்கள் வீடு வந்து இந்த கோயிலுக்கும் ஒரு ஒரு 4 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. அந்த இடம் பேர் பகவான் கார்டன். அது வந்து ஐயாவோட அக்கா கட்டி கொடுத்த இடம். அவங்க மச்சானோட இடம், அது மணிகார் தோட்டம் அப்படிம்பாங்க. இவர் வந்து அங்கெல்லாம் நடமாடி இருக்கார். அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு வீடு அமைச்சு கொடுத்துருக்காரு. அதனால் அவரோட சுவாசத்தை வந்து நான் ஏற்கனவே விசுவாசிச்சுட்டு வந்துட்டேன் அங்கேயே. அதனால் எப்பவும் கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலு. இங்கே இந்த கோயிலர் நிர்வாகம் வந்து அவருக்கு வந்து சித்தப்பா ஆகணும், ஒருத்தவங்களுக்கு பெரியப்பா ஆகணும். ஆனால் எல்லாருமே வந்து எங்கிட்ட ஒரு மரியாதை கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா, எங்கள் சித்தப்பா வந்து நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க, எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் யாருமே பார்த்ததில்ல, நான் தான் அவரோட பேரன், நீங்கள்லாம் யாராவது வந்து கேட்டிங்கன்னா பாருங்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட உரிமையை எடுத்து பேசுவேன். அவங்க ரசிப்பாங்க, சிரிப்பாங்க. அதே இல்லாமல் இந்த கோயிலில் வந்து எனக்கு வந்து அன்னதான கமிட்டியில் வந்து தலைவராக போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து இங்கே என்னோடய சர்வீஸ் வந்து நான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அவங்கள வச்சு நான் நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கேன். அந்த சக்தியும் மனபலத்தையும் உடல் பலத்தையும் பாபாவும் சிவனேசன் சாமி அவர்களும் வாழ்நாள் பூரா எனக்கு இருக்கிற வரைக்கும் எனக்கு அவங்க கொடுக்கணும்னு வேண்டி எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தால் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி சார்.